ஹலோ ஆல். இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸில் ஒன்று லடாக். லடாக்கோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரீஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ இது இந்தியாவோட சென்சிட்டிவ் ரீஜனில் ஒன்றா இருக்குது. லடாக்கினுடைய தலைநகரம் லே. இங்கே மக்கள் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, லடாக்குக்கு மாநில அந்தஸ்து வேணும் அண்ட் லடாக்கை 6th ஸ்கெடியூலில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டிமாண்ட் லடாக் மக்கள்கிட்ட ரொம்ப காலமாக இருந்து வந்துட்டு தான் இருக்குது. இந்த டிமாண்ட்ஸ்க்காக செப்டம்பர் 10, 2025 சோனம் வாங்சக் இவர் ஒரு ஃபேமஸான கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறாரு. செப்டம்பர் 23 அன்னைக்கு இவர் கூட சேர்ந்து போராடின 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்கப்படுறாங்க. அண்ட் செப்டம்பர் 24 அன்னைக்கு இது வைலண்டான பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு உண்ணாவிரத போராட்டமாக ஆரம்பித்தது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக மாறுது. 4 பேர் இதில் சுட்டு கொல்லப்படுறாங்க. நிறைய பேருக்கு பலத்த காயமாகுது. இந்த சைடு கட்டுப்படுத்த வந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ் 30 பேருக்கு மேலே காயமாகறாங்க. லடாக்கில் இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஆஃபீஸ் தீக்கிரையாக்கப்படுது. சிஆர்பிஎஃப் வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுது. அப்புறம் லடாக் லேயில் இருக்கிற லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு குழு, லடாக் ஆட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸை சேதப்படுத்துகிறாங்க. 6th ஸ்கெடியூல்னால் என்ன, ஏன் லடாக் மக்கள் இந்த டிமாண்ட்ஸை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2019 முன்னாடி வரைக்கும் லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீரோடு சேர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்தது. 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிகிள் 370க்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ப்ரொவிஷனோடு இருந்தது. ஸோ ஆஃப்டர் 2019 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 370 அப்ரகேட் பண்ணிவிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று லே லடாக். இப்படி பிரிக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேச்சரோடு பிரியுது. விச் மீன்ஸ் மற்ற யூனியன் டெரிட்டரியான டெல்லி, புதுச்சேரி மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பீப்புள் எலெக்டட் சிஎம் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். அட் த சேம் டைம் லெஃப்டினன்ட் கவர்னரும் இருப்பார். அண்ட் லடாக்குக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பார். டைரெக்டாக சென்டர் ரூல் இருக்கும். ஸோ இப்படி செப்பரேட் ஆகிறப்போ லடாக் ஓகேவாக தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க இதுக்கு தான் டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ்க்காக. பிகாஸ் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சேர்ந்து இருக்கிறப்போ கம்பேரிங் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கில் இருக்கிற பீப்புளோட மக்கள் தொகை கம்மி. அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளியில் லடாக்குக்கு கம்மி சீட் தான் கிடச்சிது. ஸோ லடாக் பீப்புள் ஃபெல்ட் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ லடாக்கோட டெவலப்மெண்ட்காகவும் அவங்களோட யுனிக் கல்ச்சுரல் அண்ட் ஐடென்டிட்டிக்காகவும் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டஸ் அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ லேட்டராக லடாக் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் இல்லாததுனால டெசிஷன் மேக்கிங்கில் லோக்கலோட பங்கு இல்லை. ஸோ நிர்வாகமும் சட்டம் இயற்றக்கூடிய அந்த பவரும் லெஃப்டினன்ட் கவர்னர் மற்றும் மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ லடாக்கில் நடக்கிற சில டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் அவங்களோட கல்ச்சுரல் அண்ட் ஐடென்டிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நேஷ்னல் லெவலில் லிமிட்டட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் லடாக்குக்கு அவங்க மாநில அந்தஸ்தும் லடாக்கை 6th ஸ்கெடியூலுக்கு கீழே வரிசைப்படுத்தவும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, இப்போ 6th ஸ்கெடியூல்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 12 ஸ்கெடியூல் இருக்குது. அதில் 6th ஸ்கெடியூல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 6th ஸ்கெடியூலோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம், அவங்களுக்குன்னு இருக்கிற நில உரிமை, இது எல்லாமே அப்படியே பாதுகாக்கிறது. இப்போது இந்த 6th ஸ்கெடியூலுக்கு கீழே மொத்தம் இந்தியாவில் 4 மாநிலங்கள் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் அண்டர் 6th ஸ்கெடியூலில் இருக்குது. இந்த 6th ஸ்கெடியூலுக்கு கீழே இந்த 4 மாநிலங்கள் அவங்களே ரூல் பண்ணிக்கிற தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படுது. அட்டானமஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றுவது, எக்ஸிக்யூட்டிவ் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஜுடிஷியரி நீதித்துறை, இந்த 3 பவர்ஸும் கிடைக்கும். இதன் மூலியமாக அவங்க டெவலப்மெண்ட்ஸ்க்காக அவங்களே பிளான் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய சட்டங்களை அவங்களே இயற்றிக்கலாம். லடாக்கில் 97% மேலே ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான். ஸோ அதனால தான் அவங்க அந்த 6th ஸ்கெடியூலில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். இப்போது லடாக்கில் 2 அமைப்புகள் இருக்குது. ஒன்று லே அபெக்ஸ் பாடி, இன்னொன்று கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இந்த லே அபெக்ஸ் பாடி புத்திஸ்ட் மெஜாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் முஸ்லீம் மெஜாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 குரூப்பும் சேர்ந்து தான் ஆட்டானமஸ் கவர்னன்ஸ் வேணும் அப்படின்ற டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இந்த 2 அமைப்புகளும் மத்திய அரசுக்கு வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளில் சில முக்கியமான கோரிக்கைகளுக்கு சென்டர் அட்ரஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லடாக் மக்களோட கோரிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம்.
ஓகே. மாநில அந்தஸ்து, 6th ஸ்கெடியூலுக்கு கீழே ஒரு அரசியல் பாதுகாப்பு, உள்ளூர் குடியுரிமை அதாவது ஸ்ட்ராங் டொமிசைல் பாலிசி கேட்டிருக்காங்க. ஏன்னா நிலம் வாங்குகிற உரிமை, அரசு வேலை, அப்புறம் கல்வி வாய்ப்பு இதிலெல்லாம் லோக்கல்ஸ்க்கு தான் முன்னுரிமை கிடைக்கணும். வெளியூர் மக்கள் வந்து நிலம் வாங்கி அங்கே குடியேறுறத அவங்க ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஜாப் ரிசர்வேஷனில் லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் முன்னுரிமை தரணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணுறாங்க. பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக சட்டமன்றம் கேட்குறாங்க. லோக்சபா ராஜ்யசபாவில் எக்ஸ்ட்ரா சீட்ஸு. நெக்ஸ்ட் ஓகே. லடாக்கில் வந்து 2 ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குது. ஒன்று லேயில் இருக்குது, இன்னொன்று வந்து கார்கில் ஹில் கவுன்சில். இந்த 2 கவுன்சிலுக்கும் அதிக அதிகாரத்தையும் நிதியும் வழங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓவர் டெவலப்மெண்ட்லேருந்து லடாக்கோட ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கிறது, அப்புறம் லடாக்கில் இருக்கிற புத்திஸ்ட் ட்ரைபல்ஸ் அண்ட் முஸ்லீம் ட்ரைபல்ஸோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. இப்போ இந்தியா முழுவதும் யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக குடிமை பணியாளர்களை தேர்வு செஞ்சு ஃபில் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி லடாக்குக்குன்னு தனியாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் லடாக் பீப்புளோட டிமாண்ட்ஸ். இதில் சில கோரிக்கைகளை கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. லைக் லடாக்கோட ப்ரொடெக்ஷனுக்காக நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 95% ஜாப் ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ். இதில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இன்க்ளூடட். இந்த ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் உமன்ஸ்க்கு 33% ரிசர்வேஷன். அவங்க கேட்ட மாதிரி ஸ்ட்ராங் டொமிசைல் பாலிசி. நெக்ஸ்ட்டு இந்த லோக்கல் லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன். என்னென்ன லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன்னா போட்டி, புர்கி, பல்டி அண்ட் ஷினா, இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்ருக்காங்க. பீப்புள் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லடாக்கோட ப்ரொடெக்ஷனுக்கு 2025 நியூ ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் இப்போ ப்ரொட்டஸ்ட் எதுக்காக நடக்குதுன்னா ஸ்டேட்ஹுட் அண்ட் இந்த 6th ஸ்கெடியூல் டிமாண்டுக்காக நடக்குது. ஸோ பேச்சுவார்த்தைக்கான ஆயத்த கூட்டம் செப்டம்பர் 27, 28 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹை பவர் மீட்டிங் வந்து October 6 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We'll see the further updates. Thank you.